ஓகே, ரெட் டாக்கிஸ் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து நம்மளோட ஷோ. எப்பவுமே செலிபிரிட்டி டாக்ல வந்து சுஜித்ரா தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், ஹலோ, வணக்கம் பிரபு. மேம், இப்போ நீங்களே தனுஷ் சாருக்கு உங்களுக்கு ஒரு காசிப் அப்பவே பில்ட் பண்ணிட்டாங்க. ஒரு யோகா கிளாஸ்லயே வந்து அப்பவே பில்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இப்போ தனுஷ் சாரை பத்தி ஏதாவது காசிப் இருக்கா? அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச காசிப், எங்களுக்கு தெரியாத காசிப். தனுஷ்க்கும் எனக்கும் இருக்கிற மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கிட்டுக்கு இங்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு சொல்லிட்டு இருக்கிற அந்த தரித்திரங்கள்ட்ட எனக்கு பேசவே வேணாம்னு சொல்லி ஐ ஹவ் கட் ஆஃப் ஆல் கனெக்ஷன்ஸ். ஃபார் த ஓகே தான். லாங்கஸ்ட் டைம் தனுஷோட மேனேஜர் வினோத் மட்டும் டச்ல இருந்தாரு. இப்ப வினோதும் டச்ல இல்ல. ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் வினோத் இஸ் ஸ்டில் இஸ் மேனேஜர். ஓகே மேம், நீங்க இவ்வளவு போல்டா வந்து தனுஷ் சாரை பத்தி பேசியிருந்தீங்கல்ல, அதுக்கு எதனாவது வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து கிடைச்சதா? தனுஷ் சார் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணாரா, பேசினாரா? ஹி டென்ட், பட் எனக்கு என்னமோ வயா மீடியா 2-3 பேர் மூலமா பேச வச்சாருன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரியில 2-3 எனக்கு சம்பந்தமே இல்லாத சீனியர்ஸ் போன் பண்ணி கண்டிப்பா தனுஷ் அந்த வேலை பண்ணிருக்க மாட்டாருமா அப்படின்ற மாதிரி இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏன் இன்னமும் சொல்றாங்க? வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் ஓப்பனாவே சொல்லுவேன், தனுஷ் உங்களை இதை சொல்ல வச்சாருன்னா தயவு செஞ்சு எனக்கு டைரக்டா கால் பண்ணி சொல்லவேங்க. இல்ல மேம், இது எப்படியுமே வந்து இப்படிதான் போகுது. அவரோட தனுஷ் வந்து ஏதோ ஒரு பப்ல வந்துட்டு ஜெயம் ரவி அவர் வைஃபை கத்திட்டு போற மாதிரியும், பின்னாடி த்ரிஷா நிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. அது எந்த அவங்க அளவுக்கு உண்மையா? எல்லாம் தனுஷ எல்லாரும் சேர்ந்து கோழி ஆக்கிட்டாங்க. தனுஷ இந்த ஒரு மலையாள கதை இருக்கு, அங்குலிமால், கண்ணப்ப நாயனார், சந்து. அதுல எல்லாரும் சேர்ந்து அவனை சந்து ஆக்கிட்டாங்க. இங்க பாலிவுட் எல்லாரும் சேர்ந்து சுஷாந்த் சிங் ராஜ்பூத்த சந்து ஆக்கிருச்சு. அதுக்கு அந்த கேரக்டர் பேர் சந்து, லைக் ஒரு அஜி. ஸ்கேப் கோட். Yeah, Dhanush is a very social guy. He loves singing, dancing, சூப்பரா ஜோக் அடிப்பாரு. ஒரு ரோட் சைட் டீ கடை பார்ட்டிய அவர் ஹோஸ்ட் பண்ணிடுறாருன்னா தெருக்கி விட்டுருவாரு. அவரை வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ஆசையெல்லாம் காட்டி விஜயேஷ்தாஸ், சுந்தர் ராமு, விஜயேஷ்தாஸ் பொண்டாட்டியும் மகா பிச்சாதேவி, நீ போட்டா லூயி விட்டான் தான் போடணும், கால்ல ஷூ மாட்டினா இந்த ஷூ தான் மாட்டணும், கூட பொண்டாட்டி பஜனா ஹரே, எஸ் நீ லோய் விட்டோம் தான் போடணும், எஸ் நீ குச்சி தான் மாட்டோம். அவளுக்கு சிம்பு மேல இருக்கிற காண்ட்ல ரீபவுண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எஸ் ஆர் நோ தனுஷ்? இல்ல, கரெக்ட் தான் நான் மேம். அந்த தனுஷ் ஆடியோ நம்ம அப்பவே சொன்னேன், கேட்டிருக்கோம். தனுஷ் நெவர் ஃபர்கெட். ஏதோ ஒரு பையன் ஐஸ்வர்யாக்காக எங்கேயோ எங்கேருந்தோ விழுந்து செத்தானாமே. அவன் நல்லி பையனா சில்லி பையனா தெரியாது, விழுந்து செத்திருக்கான். அந்த அளவுக்கு போயிருக்கான். ஒரு தொழிலதிபர் பையன். அவன் வந்து ஒர்க் ஓரியன்டா தான் வளர்த்திருப்பாரு அவருடைய அப்ப. கண்டிப்பா இந்த கண்டிப்பா மேம். அளவுக்கு இமோஷனல் இடியட்டா அவனை ஆக்கியிருக்கானா? ஜஸ்ட் பி கேர்ஃபுல் அப்படின்னா, இல்ல அது வந்து அவ பிரில்லியன்ஸ் தப்பா யூஸ் மண்ணங்கட்டி மாதிரி பதில் சொல்லிட்டு இருப்பான் என்கிட்ட. டு சேவ் தட் ஐ செட் வாக் அவுட் ஆஃப் த மேரேஜ், ஜஸ்ட் வாக் அவுட், யூ வில் பி a hero மேம், tomorrow only. அதுதான் கேட்க வரேன். இப்போ வந்து தனுஷ் சார் கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க ஐஸ்வர்யா. திருப்பி ரஜினிகாந்த். சேர்ந்துட்டாங்கன்னு ஏதோ நியூஸ் விட்டுட்டு இருக்காங்க இப்போ. இல்ல மேம், வேற யாரு கூட சேர்ற பிளான்ல இருப்பாங்க போல. அது வேணா உண்மையா இருக்கலாம். ஏன்னா பசங்க ஃபுல் கேரிங் வந்து தனுஷ் சார் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ தனுஷ் சார் வந்து மறுபடியும் வந்து ஜிவி பிரகாஷ் அவர் கூட ஒரு படம் பண்ணிட்டாரு. நல்ல ஹிட்டான ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணிட்டாரு. அந்த படத்துல வந்து என்னோட பெஸ்ட் நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்திருந்தாரு. ஆனா அவரும் சைந்தவியும் பிரிஞ்சதுக்கும் நீங்க சொன்ன அந்த கோழி அவர் தான் காரணமா இருக்கிறதா எல்லாருமே இப்போ வரைக்கும் பேசிட்டு கோழி இருக்காங்க. ஆக்குறாங்க அவர். இந்த தனுஷ் வந்து ஃப்ரெண்ட்ஸையும் வேலையும் கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்க சொல்லுங்க அந்த பையன். அந்த ஒரு சின்ன மெச்சூரிட்டி தான் மிஸ்ஸிங் அவன்கிட்ட. ஹி ஹாஸ் அ வெரி குட் இன்டென்ஷன். கர்ணன் மாதிரி நான் வளர்ந்தா கூட 10 பேரை வளர்த்து விடுவேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் ஒவ்வொரு படமுமே அவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து சரக்கு அடிக்கணும்னா அதுல என்ன தப்பு இருக்கு? ஹி டசன்ட் எக்ஸ்பெக்ட் விமன் டு டு இட். ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஒன்லி பாய்ஸ். கேர்ள்ஸ் பேக்கப் ஓகே. பண்ணிட்டு சேஃப்டிக்கு வீட்டுக்கு அமிச்சிருவாரு. எவ்ரிபடி ஹஸ் ஃபெல்ட் சேஃப் ஆன் ஹிஸ் செட். ஹேமா கமிட்டி பண்ண லேடி சேஃபஸ்ட் செட்னு சொல்லியிருக்காங்க. ராம் கரெக்ட் தான். பார்வதி திருவோத்து, இது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் செட்ஸ். ஐ ஃபெல்ட் லைக் அ சிஸ்டர்னாங்க. ஹேமா கமிட்டி பண்ண பொண்ணுதான். ஆமா So ஆமா மேம். he is not a playboy. அவருக்கு அந்த இமேஜ் கொடுத்ததே சிம்பு தான். பேட் பப்ளிசிட்டி தனுஷ் முதுகுக்கு பின்னாடி வளர்த்தது சிம்பு தான். தனுஷ் ஒரு சைக்கோ, தனுஷோட படுக்காத, தனுஷோட படுத்தா உன அடிப்பான் அப்படின்னு தனுஷ் கிட்ட அட்ராக்டட் ஆன ஆக்ட்ரஸஸ் கிட்ட எல்லாம் சொல்லி சிம்பு தான் தனுஷ் பேரை இன்னர் சர்க்கிள்ஸ்ல கெடுத்தாரு. ஏன்னா ஓகே மேம். நிறைய ஆக்ட்ரஸஸுக்கு தனுஷோட உட்காந்து பேச பிடிக்கும். எனக்குமே பேச பிடிக்கும். தனுஷ் ஒரு கியூரியஸ் பர்சன். ஏன் இந்த மாலை போட்டிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாரு. ஐ லைக் தட் கைண்ட் ஆஃப் வெரி நேச்சுரல் பர்சன் ஹி இஸ். ஜோவியெல்லாம் இன்டராக்ட் அது பண்ணுவாரு. சில அது ஜோவியல் வரைக்கும் நீங்க உங்களை ஏத்திக்கணும், தகுதி ஆக்கிக்கணும். ஹிஸ் காட் சம் ஸ்டெப்ஸ். ஹிஸ் வெரி டிசிப்ளின்டு பர்சன்.
லைக் என்ன சொல்றது, ஓகே. தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஹி ஷுட் டிரெக்ட் அ லாட் குவிக்கா, லைக் ஒரே வீட்ல 2 நாள்ல ஷூட்ன்ற மாதிரி எட்ஜி பிளேட், ரேசர் பிளேட் மாதிரி படம் எடுக்கலாம் அவரு. அதான் மேம், இந்த ஒரே வீட்ல நீங்க சொன்னோன்னதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஜெயம் ரவி சார் இருக்கார் இல்லையா, அவரு வந்து அவங்க மாமியாரை அடிச்சுட்டாங்க, அது பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. ஜெயம் ரவிக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் ஆகுது, இதுல எதுக்கு அவங்க மாமியாரை போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் எங்களுக்கு. இது நடந்துதா நடக்கலையா, அது என்ன நடந்தது? நானும் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா, ஜெயம் ரவி புட் இஸ் ஃபுட் டவுன் அண்ட் செட், மாமியாரே நீ ப்ரொடக்ஷனோட உன் வேலையை நிப்பாட்டிக்கோ. மணிமேகலை சொன்ன மாதிரி பிரியங்காட்ட, நீ ப்ரொடக்ஷனோட உன் வேலையை நிப்பாட்டிக்கோ, ஸ்டோரி செலெக்ஷன், கேரக்டர் ரீசர்ச் எல்லாம் நாங்க பண்ணிரோம், நீங்க சொந்தக்காரங்க, அன்கண்டிஷனலா நீங்க காசு தருவீங்க அப்படின்றதுக்கு தான் பேசுறோமே உங்கள்கிட்ட. பிகாஸ் அதர்வைஸ் ஜெயம் ரவி didn't really need help at that time. இவங்க தான் மோதி அடிச்சுட்டு படம் வரல படம் வரல. ஜெயம் ரவி அந்த மாதிரி கேரக்டரா சில் அடிப்பாரு, 2 வருஷம் 3 வருஷம் படம் வரலன்னா வெயிட் பண்ணுவாரு அதுதான் மேம், ஸ்கிரிப்டுக்கு. அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாங்க. அவரை பரபரப்பா ஆக்கினது, பேனிக்கியா ஆக்கினதே அவரோட மாமியார் தான், மாமியார் பேய். அவ்வளவுதான். அதனால அந்த சண்டையில ஜெயம் ரவி கை தப்பி தவறி ஓங்கிருச்சு அப்படின்ற நியூஸோட சேர்த்து, அதனாலேயே ஆர்த்தி ரவி கையும் ஜெயம் ரவி மேல ஓங்கிருச்சு தன்னுடைய மதரோடைய டிஃபென்ஸ்ல. சோ ஜெயம் ரவி ஹார்ட் புரோக். நிறைய வெல் மீனிங் பீப்புள் கூட கொஞ்சம் மக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய நம்ம அம்மா எல்லாமே சில சமயம் படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனா நமக்காக நிறைய குட்வில் இருக்கலாம். அவங்கள்ட்டயுமே நோமா திஸ் இஸ் நாட் ரைட்னு சொல்ல தெரிஞ்ச பையன். ரைட்னா ரைட்டு, தப்புனா தப்பு. தப்பு அதுவும் ஸ்வீட்டா சாஃப்டா எடுத்து, லைக் எப்படி சொல்றது, அண்ட் ஹி வாஸ் ரியலி இன் லவ் வித் தட் கேர்ள். ப்ளீஸ் இன்டர்வியூஸ்ல பாருங்க, சொருக்கி சொருக்கி வழிவார் அந்த பொண்ணு மேல, லைக் டால் மாதிரி பாப்பாரு. இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் அஸ் டு வாட்ச். அவங்களுமே இந்த இன்டர்வியூஸ்ல ஜெயம் ரவி மேல லவ் காமிக்காம, ஜெயம் ரவி குடுக்கிற லவ் எல்லாம் டெட்டி பேரா வாங்கி வச்சுக்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அக்செப்டிங்கா தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஜெயம் ரவிக்கு ஏதோ ஒரு ராணி ராக்னி வந்து இறங்கி வந்து ஒரு பாமரனை கட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும் அவங்களோட ஆட்டிடியூடே. அதுல அதான் மேம் நான் கேட்கணும்னு நினைச்சேன், அந்த ஜெயம் ரவி சார் அதிகமா குடிப்பாராமே இப்போ ஆல் டைமும் வந்து? இல்ல மேம், அதுதான் அவர் சுத்து வட்டாரத்திலே நிறைய பேர் சொல்றாங்களே. I have never seen it. Okay, there are some people who enjoy alcoholic company ன்னு வேணா சொல்லலாம். லைக் மாசத்துல ஒரு தடவை தான் குடிக்கணும், ஆனா குடிச்சா மட்டை ஆயிரணும், அந்த மாதிரி இருக்காங்க தானே. ஆமா 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 ஆமா. தனுஷ் கொஞ்சம் அப்படிதான், எப்பாவது ஒரு தடவை, ஆனா ஃபுல் போதை ஏறுறது ஃபுல். சோ மேபி ஜெயம் ரவி இஸ் லைக் தட். சோ சத்தியமா அந்த சைடு பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் ஒரு கெஸ்ட் அடிக்கணும்னா கூட இந்த டெய்லி கிடையாது, மாசத்துல ஒரு தடவை அடிக்கணும், அடிச்சா மட்டை ஆயிரணும், அந்த மாதிரி இருக்கலாம். சூப்பர் மேம். வைரமுத்து சார் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்னு கொடுத்தாராமே, புதுசா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. 18 வருஷமா நான் அவருடைய மிஸ்ட்ரஸா இருந்தேன்ற தகுதி கொடுத்திருக்காரு. இதுக்கு என்ன சொல்லட்டும் நானு, தமிழ்நாடு ஆதிவாசி நாடா இதெல்லாம் நம்புன்றதுக்கு. லைக் உருட்டுனா நானும் நினைச்சேன் அந்த இன்டர்வியூக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கிரெடிபிலிட்டி டிஸ்ட்ரக்ஷன் மனுஷன் ட்ரை பண்ணுவான்ட்டு. ஆனா இந்த மாதிரி கேன் யூ இமேஜின் த பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் ஹி சேயிங், ஒரு திராவிடியன் மீசம் இருக்கிற ஆம்பளை நானு, எனக்கு 2 பிராமண வப்பாட்டி இருந்தாங்க அப்படின்றாரு. பாலிடிக்ஸா இல்லது? ஓ, இந்த மாதிரியே ஓப்பனா சொல்றாரு. இத ராஜவேல் ஒருத்தர் எடுத்து சொல்லிதான் நானுமே fuck he is doing such dirty casteist politics. ஆனா பரவாயில்ல, அத பேண்டீன் ஷாம்பு வந்து உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாராங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ஓபன் அப் பண்ணி சொன்னீங்கன்னா வைரமுத்து சார் இனிமே அந்த மீசையை முறுக்கவே முடியாது. அந்த மீசையை அவர் வழிச்சு பேசாம புடவை கட்டிடலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் விமென் கோ த்ரூ, கொஞ்சம் வாட் விமென் வாண்ட், ஏதாவது பண்ணலாம் அவர் பேசாம. அவர் புடவை கட்டினா யாருமே பாக்குறது? புடவை கட்டினா பாக்கிறதுக்கு இருக்காங்க சார், ஒரு நல்ல ரோல் கொடுத்து பாருங்க, சுப்ரீம் டீலக்ஸ்ல வந்த மாதிரி. சூப்பர் டீலக்ஸ்ல வந்த மாதிரியா? சூப்பர் டீலக்ஸ் சாரி. ஜோக்ஸ் அபார்ட், நான் இத பத்தி ரொம்ப காமெடி மட்டும் பண்றேன் அப்படின்ட்டு இல்ல. பட் அந்த மனுஷன் அவ்வளவு சொரணகட்ட மனுஷன் அப்படின்றத எடுத்து காட்டுது. அவர் மேல நான் எரிஞ்சிருக்கிற வாழைப்பழ தோலை அவர் புடிச்சு டிஎம் கேட்ட வித்து வச்சிருக்காரு. நான் அவர் மேல பர்சனலா எரிஞ்ச வாழைத்தோலை
அவர் புடிச்சு டிஎம்கேட்ட கொடுத்து இத வச்சு ஏதாவது அல்வா லட்டு ஏதாவது கிண்டுறியான்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கேயும் கிண்டி இருக்கு பாரு ஒரு அல்வா. வேற எவ்வளவு லெவல். கம்பி கட்டுற கதை இது. சின்மையும் நானும் அவர்கிட்ட 18 வருஷமா பணிவிடை செய்யற தொழிலாளிகள் பிளஸ் செக்ஸ் ஃபேவர்ஸ் பண்ணிட்டு இருந்தோமா. அவர் ரெக்கார்டிங் சொன்னாதான் நாங்க போவோம். இது என்ன நித்யானந்தா ரஞ்சிதா கதை எங்க மேல காப்பி பேஸ்ட் பண்றாங்களா? யார பார்த்து என்ன சொல்றாங்கன்றதுக்கு ஒரு அளவு இல்ல. எங்க 2 பேருடைய ஒர்க் ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா கடந்த 20 வருஷத்துல நாங்க டெய்லி 2 ரெக்கார்டிங் பண்ணிருந்தாதான் அந்த லெவல் பாட்டு வந்திருக்குமே எங்களுக்கு. சோ அதையும் தாண்டி நாங்க வைரமுத்து வீட்டுக்கு போய் பணிவிட செஞ்சுட்டு இருந்தோமா? ஒரு 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 லைக் சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் காசு கொடுத்து சொல்ல வச்சிருக்காங்க. ஒரு தமிழா பாண்டியன் ஒருத்தர் குற்றமே இல்லாம சொல்லிட்டு இருக்காரு. அதான் மேம், நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட ஒரு விஷயம். விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சா தமிழகம் பாரா ஃபுல்லா மாறிடும் நீங்க சொல்லியிருக்கீங்க. கைடன்ஸ் இல்லனா புரியல. வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சொன்னேன். பெஸ்ட் கேஸ் சினாரியோன்னு ஒண்ணு இருக்கு, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு ஒண்ணு இருக்கு. அவர் லெஃப்ட் சைடுல ட்ரிஷா, ரைட் சைடுல அதான் லெஃப்ட் சைடுல ட்ரிஷா, ரைட் சைடுல கிரிஷ் சங்கீதான்னு அவர் வச்சுக்கிட்டாருன்னா எண்ட் ஆஃப் த டே தமிழ்நாட்டு ஒவ்வொரு தெருவுலயும் பார் வந்துரும். He has to political allies வேற, சினிமா allies வேறன்னு தெரிஞ்சுக்கணும். அவரு ரெண்டும் வேற தொழில்நுட்பம். சினிமால அவருக்கு நல்ல ஐடியாஸ் கொடுத்தவங்க வந்து பாலிடிக்ஸ்ல ஐடியா கொடுத்தா ஏஎல் முருகதாஸ் கொடுத்தா நல்லா ஓடுமா ஸ்டேட்? இல்ல கேக்குறேன்னா இல்ல மிஷ்கின் ஐடியாஸ் கொடுத்தா நல்லா ஓடுமா ஸ்டேட்? ஐடியாஸ் கொடுக்குறாங்க புத்திசாலிங்க அப்படின்னு யாரெல்லாம் சுத்தி அவர் அட்வைசர்ஸா வச்சிட்டு இருக்காருன்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல. இல்ல மேம், இப்ப படத்துல நிறைய பேர் ஒரு ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி அரசியலுக்குள்ள வரன்னு சொன்ன உடனே நிறைய லீடிங் பார்ட்டிஸ்ல இருந்தே போய் அவரோட கட்சியில ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவருக்கான கைடன்ஸ் எனக்கு கரெக்டா கிடைச்சிடும். நீங்க ஆல் ஆஃப் சடன் ஒரே ஒரு செகண்ட், எவனோ யாரா இருந்தாலுமே சரி புது கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஓகே, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிளியரா இல்ல, ஜெயிப்பாரா தோப்பாரா தெரியாது, எக்கச்சக்க துட்டு இருக்கு கையில, சொந்த பணம் போட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஒரு கோழி மாதிரி வந்து நடு மார்க்கெட்ல நின்னா அந்த கோழியை அட்டாக் பண்ண முதல்ல யாரு வருவாங்க? கசாப் கடைக்காரங்க தான் வருவாங்க. சோ ஒரு பார்ட்டியை விட்டுட்டு உடனே டிவிகேல ஜாயின் பண்ணவன் எல்லாம் காக்ரோச். The first round that he attracted by such a stupid move. I'm so angry with him. Such a stupid move. தனி பார்ட்டி ஆரம்பிக்கிறேன், என் காசை வச்சு ஆரம்பிக்கிறேன், இறங்கி ஆரம்பிக்கிறேன். You're an emotional fool னு தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். பழம் சாப்பிட்டு கொட்டை போட்ட பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஐயோ கோழி அப்படின்ட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மாதிரி முச்சுட்டாங்க. இதுதான் நான் சொன்னேன், உன் ஃபேமிலி ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அடுத்த சர்க்கிள் தான் இந்த கொசு காக்ரோச் எல்லாம் வரணும். அது கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல ஆகி இப்ப வந்து பெஸ்ட் தோழி ட்ரிஷா வழியா எல்லாமே வரணும்னு சொல்லி ட்ரிஷாக்கு தனியா கொஞ்சம் 4 ஃபில்டர்ஸ் இருந்து அவங்க 4 பேரை ரெக்ரூட் பண்ணி மேட்ரிக்ஸ் ஆபீஸ் மாதிரி இருக்கு அவங்க ஆபீஸ் பாக்குறதுக்கு. இப்ப மேட்ரிக்ஸ் படத்துல அந்த ஸ்மித்தோட ஆபீஸ் மாதிரி இருக்கு. துப்பாக்கி படம் செட்டு மாதிரி இருக்கு, நான் பாத்திருக்கேன். பாத்திருக்கீங்களா மேம்? அதுதான், ஏன்னா வந்து நிறைய மக்கள் வந்து விஜய் அவரோட வருகை அரசியல்லையும் நல்லா வரவேற்றுதான் இருக்கிறாங்க. மேட்ரு என்னன்னா, இப்போ அவரால் வந்து ஆளுமை தன்மை இல்ல, அதாவது வந்து ஹி கான்ட் லீட் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல வந்து பண்ணவே கூடாதுன்றீங்களா? He can be a stooge leader. அதாவது ராகுல் காந்தி மாதிரி. ராகுல் காந்தி தனியா விட்டா யூ காண்ட். யூ நீட் சம்ஒன் லைக் பிரியங்கா or somebody who is very strong, who knows. இந்திரா காந்தி இருந்திருக்கலாம் கூட. ஒரு 4-5 கிரட்ச் இருந்தாதான் அவங்களால செயல்பட முடியும். தனியா விட்டாதே they not single சிங்கம் லீடர்ஸ். they need ஆதரவு, ஆறுதல், கரெக்ட் சப்போர்ட் நெட்வொர்க் ஃபார் எவ்ரிதிங். சிங்கிள் சிங்கம் லீடர் நம்ம தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா. எவ்ரிபடி எல்ஸ் ஹேட் சப்போர்ட் நெட்வொர்க், இமீடியட் அட்வைசர்ஸ். கேட்டுதான் எல்லாம் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில நரேந்திர மோடி கூட இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. தனிப்பட்ட முறையில ஒரு தனி முடிவு எடுக்கிற ஒரு பிஎம் அப்படின்னா ராஜீவ் காந்தி வாஸ் பிகமிங் ஒன். you should be Annamalai can become one. அவர் வந்து independent thinker. So there is some independent thinker politicians and there are also dependent politicians. Under confident தானே விஜய், ஆல்வேஸ் அண்டர் கான்பிடென்ட் தானே. எப்ப ஸ்டேஜ்ல வந்து பேசினாலுமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல பேசுறேன்ற மாதிரி தான் பேசுவாரு. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாரு, வெக்கப்படுவாரு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொமெண்ட்ல வர கிளாப்ஸ்ல தான் அவர் பெருசாவே பேசுவாரு. அவருக்கு கை தட்டலன்னா அவரால் he can't finish his speech, right? He feeds off the claps of his
people and audience and ஸ்பீச் நடுவுலயே நிறைய இடத்துல இருந்து எனர்ஜி எடுப்பாரு. ஹைப்பா ஹைப்பா he's lost his mojo totally. ஓகே மேம். மேம் So நீங்க இப்போ I would say yeah definitely நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரியே தயாரா இல்ல அவர் பாலிடிக்ஸ்க்கு. விஜய் சார் வந்து பாலிடிக்ஸுக்கு தயாரா இல்ல. ரெட் டாக்கீஸ் நேயர்கள், thank you so much for hearing our conversation, பிரபு and my conversation. கண்டிப்பா என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி மீண்டும் இதே சேனல்ல சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு விஷ் பண்றேன். தேங்க்யூ.